ஹாய் நண்பா, வணக்கம். இன்றைய வீடியோவில் நான் பார்க்கக்கூடிய வேலைவாய்ப்பு என்ன அப்படின்னா, கோயிலில் தான். அருள்மிகு வடபழனி ஆண்டவர் திருக்கோயிலில் வேலைவாய்ப்புகள் விட்டுருக்காங்க. ஸோ நிரந்தர பணியிடங்கள். இதுக்கு யார் யார் அப்ளை செய்யலாம், எவ்வளோ குவாலிஃபிகேஷன் இருக்குது, சேலரி என்ன அப்படின்னு முக்கியமானதை சம்மரியாக பார்த்துருவோம். டீட்டெயிலாக எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்லாம் வந்துட்டு நீங்கள் இதில் படித்து பார்த்துக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் லிங்க் நான் தரேன், அப்ளிகேஷனும் அதில் இருக்கும். ஸோ என்னென்ன எனக்கணுங்கிறதையும் நான் இதெல்லாம் சொல்லிடுறேன். இந்த அப்ளிகேஷன்ஸ்லாம் வந்து எப்படி அப்படின்னா, ஒவ்வொரு பதவிக்கும் தனித்தனியாக தான் நீங்கள் அப்ளை செய்யணும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது என்னென்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பணியிடம் பார்த்தோம்னா இளநிலை உதவியாளர். இதுக்கான அடிப்படை சம்பளம் 18,500. காலி பணியிடம் 4 கொடுத்துருக்காங்க. இதுக்கான குறைந்தபட்ச கல்வி தகுதி 10th சொல்லியிருக்காங்க. அடுத்தது தட்டச்சர், அதாவது டைப் ரைட்டிங். இதுக்கான காலி பணியிடம் 1. இதுக்கான கல்வி தகுதி 10th பாஸ் பண்ணியிருக்கணும். டைப் ரைட்டிங்கில் அவங்க பாஸ் பண்ணியிருக்குன்னு சொல்கிறாங்க. என்னென்னு படித்து பார்த்துக்கோங்க. 3வதாக ஓட்டுநர். இதுக்கான அடிப்படை சம்பளம் 18,500. இதுக்கான கல்வி தகுதி 8th பாஸ் பண்ணியிருக்கணும்னு சொல்கிறாங்க. லைசன்ஸ் கேட்குறாங்க. ஸோ என்னென்னு படிச்சுக்கோங்க, லிங்க் தரேன். அடுத்தது உதவி மின் பணியாளர். இதுக்கான அடிப்படை சம்பளம் 16,600. இதில் ஒரு காலி பணியிடம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு என்னென்ன வேணும் அப்படிங்கிறது போட்டிருக்காங்க, படிச்சுக்கோங்க. 5 நாதஸ்வரம். இதுக்கான அடிப்படை சம்பளம் 19,500. இதில் தமிழ் மொழியில் எழுதவும் படிக்கவும் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது உதவி அர்ச்சகர். இதுக்கான அடிப்படை சம்பளம் 15,900. இதில் 9 வேக்கன்சிஸ் இருக்குது. இதில் தமிழ் மொழியில் எழுதவும் படிக்கவும் தெரிஞ்சிருக்கணும்னு நார்மலாக சொல்கிறாங்க. 7 உதவி பரிச்சாரகம். இதுக்கான அடிப்படை சம்பளம் 10,000 சொல்லியிருக்காங்க. காலி பணியிடம் 2. 8வதாக உதவி சுயம் பாகம். இதுக்கான அடிப்படை சம்பளம் 10,000. ஒரு வேக்கன்சிஸ் இருக்குது, ஒரு வேக்கன்சி. 9 வேத பாராயணம். இதுக்கான அடிப்படை சம்பளம் 15,700. வேக்கன்சிஸ் வந்து 2 இருக்குது. இதுக்கு வந்து தமிழில் எழுத படிக்க தெரிஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் வந்து குவாலிஃபிகேஷன்லாம் நிறைய கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் படித்து கட்டினோம்னா டைம் எடுத்துக்கும். நான் லிங்க் தரேன், அதை படிச்சுக்கோங்க. உங்களுக்கு டீட்டெயிலாக வேணும்னா சொல்லுங்கள், நான் அடுத்த வீடியோவில் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்கிறேன். இதுக்கு வந்து ஏஜ் குறைந்தது 18 வயசு பூர்த்தி அடைஞ்சவராக இருக்கணும், 35 வயசுக்கு உட்பட்டவராகவும் இருக்கணும் அப்படின்னு போடுறாங்க. ஸோ நீங்கள் கேட்டு அப்ளை செய்யுங்க, ரிலாக்ஸேஷன் கூட இருக்கலாம் ஏஜில். அடுத்ததாக பார்த்தோம்னா பணியிட விவரங்களுக்கான கல்வி தகுதி, வயது வரம்பு, நிபந்தனைகள் மற்றும் இதர விவரங்களை அலுவலக வேலை நேரங்களில் நேரில் கேட்டு தெரிந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. விண்ணப்பப்படி வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், பண்ணிக்கோங்க. பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்கள் துணை ஆணையர், செயல் அலுவலர், அருள்மிகு வடபழனி ஆண்டவர் திருக்கோயில், வடபழனி, சென்னை 26 என்ற முகவரிக்கு விண்ணப்பிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தவாலாக விண்ணப்பிச்சுக்கிங்க. பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்கள் வந்து சேர வேண்டிய கடைசி நாள் 4/10/2022 ஈவினிங் 5:45 வரணுங்கிறாங்க. நீங்கள் முன்கூட்டியே அப்ளை செய்யுங்க. கிட்டத்தட்ட 1 வீக் முன்னாடி, ஒரு 10 டேஸ் முன்னாடி. ஸோ இந்த மாதிரி அட்வான்ஸ்டாகவே நீங்கள் வந்து அப்ளை செஞ்சிங்கன்னா போய் சேரும். இல்லைனாக்கா வந்து ஸ்ட்ரகிள் ஆகும், ப்ராப்ளம் ஆகும், போய் சேருறது கஷ்டம், அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகலாம். ஓகேங்களா, இதுதான் அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ கடைசியாக அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, நிபந்தனைகள் நிறைய கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் பார்த்துக்குங்க. கீழே வந்து அப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்க. பெயர், முகவரி, கல்வி தகுதி சான்று இணைக்கப்பட வேண்டும் அப்படின்னு போட்டிருக்காங்க. பிறந்த தேதி, வயது, சமயம் என்ன சமயம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சான்று இணைக்கப்பட வேண்டும், அது கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ஜெராக்ஸ் இணைக்கணும். முன்னுரிமை எண் விவரம் கேட்டிருக்காங்க. இதர தகுதிகள் விவரம், தொலைபேசி அல்லது கைபேசி எண், விண்ணப்பிக்கும் பணியின் பெயர். ஒவ்வொரு பணியிடத்திற்கும் தனித்தனியாக விண்ணப்பிக்க வேண்டும்னு சொல்கிறாங்க. ஆமாம், நீங்கள் ஒவ்வொரு பணியிடத்துக்கும் வந்து தனித்தனியாக விண்ணப்பிக்கணும். எப்படி அப்படின்னா, ஒரு ஜாப் விண்ணப்பிச்சிங்க அப்படின்னாக்கா ஒரே ஒரு அப்ளிகேஷன் போட்டால் போதும். இதெல்லாம் எத்தனை ஜாபுக்கு நீங்கள் விண்ணப்பிக்கிறீங்களோ அத்தனை அப்ளிகேஷன் போடணும். ஸோ அது அவங்க சொல்லியிருக்காங்க. மருத்துவ சான்று நகல் இணைக்கப்பட வேண்டும், அதாவது மெடிக்கல் சர்டிஃபிகேட் ஜெராக்ஸ் இணைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. காவல்துறை சான்று நகல் இணைக்கப்பட வேண்டும், அதாவது போலீஸ் ஸ்டேஷனில் வந்துட்டு காவல்துறை சான்று கேட்டிருக்காங்க. இது புதுசாக இருக்குது. ஸோ அவங்க என்னென்ன டீட்டெயில் கேட்டு நீங்கள் வாங்கி ஜெராக்ஸ் இணைங்க போதும். கீழே ரைட் சைடில் உங்கள் சைன் கேட்டிருக்காங்க. லெஃப்ட் சைடில் இடம் 4 போட்டுக்கோங்க. இணைக்க வேண்டியது என்னென்ன அப்படின்னு போட்டிருக்காங்க. கல்வி தகுதி சான்றின் நகல்கள், டிசி அண்டு மார்க் லிஸ்ட் ஜெராக்ஸஸ் இணைங்க. சாதிச்சான்று நகல், ஸோ அதோட ஜெராக்ஸு, குடும்ப அடையாள அட்டை ஜெராக்ஸு,
முன்னுரிமைக்கான சான்றிதழின் ஜெராக்ஸ், ஆதார் அட்டை ஜெராக்ஸ், வேலைவாய்ப்பு பதிவு அட்டையோட ஜெராக்ஸு, சுய விலாசமிட்ட 25க்கான தபால் தலையுடன் கூடிய உரை. அதாவது ஒரு கவரில் 25 ரூபாய்க்கு ஸ்டாம்ப் ஒட்டி அதை உள்ளே வச்சு நீ அனுப்புங்க. எதுக்காக அப்படின்னா உங்களுக்கு இன்டர்வியூ நடக்கிறதுக்கான ஒரு லெட்டர் வந்து அதில் வச்சு அனுப்புவாங்க. ஸோ அதுக்காக தான். ஸோ இவ்வளோதான் டீட்டெயில். இன்னும் நிறைய சொன்னோம்னா டைம் எடுத்துக்கும். ஸோ அதுக்காக தான் சொல்லலை. இந்த அப்ளிகேஷன் நோட்டிஃபிகேஷன் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் தரேன், எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. என்ன டவுட் இருந்தாலும் கமெண்டில் கேளுங்க, சொல்கிறேன். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி நண்பா.